இன்றைய வானிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். மத்திய சபரகம மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு தெற்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். திருகோணமலை தொடக்கம் பொத்துவில் அம்மாந்தோட்டை ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென் திசையில் இருந்து அல்லது தென் கிழக்கு திசையில் இருந்து வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.